Hi friends, எல்லாரோட மொபைல்லமே ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்போம். சோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கிற அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப பர்சனலான அப்ளிகேஷன்ஸ் நாம யூஸ் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னோட மொபைல் கூட ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். சோ நாம இப்போ இந்த வீடியோல நம்ம மொபைல்ல ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ல இந்த கேமரா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வச்சு சாம்பிள் காட்டி தரேன். சோ இந்த கேமரா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இப்போ இருக்கு அப்படிதானே. நான் இப்போ என்ன பண்றேன், மொபைல் ஹோம் ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு தடவை டேப் பண்றேன். டேப் பண்ணோம்னா பாஸ்வேர்ட் கேக்குது. சோ இப்போ பாஸ்வேர்டு நான் இப்போ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பாருங்க அந்த கேமரா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்காது. சோ நமக்கு டவுட் இருக்கு அப்படின்னா மேல சர்ச்ல போய் CAME அப்படின்னு போட்டா கூட கேமரா அப்படின்ற அந்த அப்ளிகேஷனே வராது. இப்போ நமக்கு மறுபடியும் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஹோம் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ரெண்டு தடவை டேப் பண்ணா போதும் பாஸ்வேர்டு கேட்கும். சோ இப்போ நம்ம பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பாருங்க கேமரா அப்படின்றது இருக்கு. இப்ப சர்ச் பண்ணி பார்ப்போம், கேமரா வருது. அருமையா இருக்குல்ல. இத மாதிரி நம்ம மொபைல்ல இந்த மாதிரி ரெண்டு தடவை டேப் செஞ்சு பாஸ்வேர்டு போட்டு எனேபிள் பண்றது மூலமாட்டு நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் ஆகிருக்க எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நம்ம ஈஸியா ஹைட் பண்ணிக்கலாம், அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஆனா மொபைல் பாக்குறதுக்கு நார்மலான ஒரு மொபைல் மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரிக் நம்ம மொபைல்ல, அதாவது நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ரெண்டு தடவை டேப் பண்ணி பாஸ்வேர்டை எனேபிள் பண்றது மூலமா தேவையான அப்ளிகேஷனை எப்படி ஹைட் பண்றது, அன்ஹைட் பண்றது, இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். சோ இதுக்கு கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு newsup.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போங்க. உள்ள போய் இதுல ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல டபுள் டேப், நம்ம டபுள் டேப் செஞ்சுதான் அந்த அப்ளிகேஷனை ஹைட் பண்ணுவோம், அன்ஹைட் பண்ணுவோம் அப்படிதானே. சோ டபுள் டேப் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இந்த சர்ச் பாக்ஸை ஒரு தடவை கிளிக் பண்ணா போதும். சோ இந்த போஸ்ட்ல போய் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க. சோ இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸே மாதிரி இப்படிதான் இருக்கும். அதாவது உங்க மொபைல்ல இன்ஸ்டால் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே லிஸ்ட்ல வரும். மேல செலக்ட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு எந்த அப்ளிகேஷனை ஹைட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து கேமரா அப்படின்றது வந்து ஆல்ரெடி நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் மறுபடியும் டிசேபிள் பண்றேன். எந்தெந்த அப்ளிகேஷனை ஹைட் பண்ணணுமோ, யாராவது நம்ம மொபைல் வாங்கி பார்த்தா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் இருக்கு, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, அப்படின்னு யாருமே ஃபைண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம எப்படி ஹைட் பண்றது, அந்தந்த அப்ளிகேஷன் இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் நான் கேமரா அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு இப்ப இதெல்லாம் வேண்டாம், சாம்பிளுக்கு கேமரா செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஐகான் இருக்குல்ல, இதை மட்டும் கிளிக் பண்ணா போதும் ஆப் ஹிடன் அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து பாருங்க கேமரா அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் இருக்காது. சோ இப்போ எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஹோம் ஸ்கிரீன்ல டபுள் டேப் செஞ்சா போதும், பாஸ்வேர்டு கேட்கும், கொடுத்துட்டா மட்டும் போதும் ஆப் வந்து டிசேபிள் ஆயிடும். இப்ப கேமரான்றது இருக்கும். அருமையா இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம மொபைல்ல இருக்கிற எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இந்த மாதிரி ஹோம் ஸ்கிரீன்ல டபுள் டேப் செஞ்சு பாஸ்வேர்டு கொடுக்கறது மூலமா ஹைட் பண்ணிக்கலாம், அன்ஹைட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. Bye bye.